இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு 5வது நாளாக ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்கள் வழங்கினார். பெற்றோரை இழந்த மாணவ மாணவியர்கள் தொடர்பு கொள்ளவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். புதிய கல்வியாண்டில் 6வது ஆண்டில் 5வது நாளாக மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைடு, நோட் புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்குகின்றனர். அப்போது மாணவர்களின் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும்போது, தற்பொழுது கல்வியாண்டை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து நேற்று ஆரம்பித்துள்ளேன். 2வது நாளாக உங்களுக்கு வழங்குகின்றேன். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைட், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி வருகின்றேன். இந்த பொருட்களை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழை மாணவர்கள் வாங்கி பயனடைவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மேலும் மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் படித்து பெரிய பதவிக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து என்னை போல் நீங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாணவ மாணவியர்கள் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பள்ளியில் நல்ல பெயரை எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் என்று அவர் பேசினார். பல்வேறு மாநிலங்களில் இருந்து 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி. தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். வருகின்ற 19ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கோவா, ஜார்க்கண்ட், கொல்கத்தா, டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் யூனியன் பிரதேசங்களில் இருந்து 27 ஆடவர் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் என 52 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். லீக் மற்றும் நாட் அவுட் முறையில் நடைபெற்ற உள்ள போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு தேவை போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இலவம் பஞ்சு மரத்தில் காய்கள் காய்ந்து இலவம் பஞ்சு வெடித்து காற்றில் பரவுவதால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதி. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை. புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகரில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் இயங்கி வருகிறது. இவ்வலுவலக வளாகத்தில் ஆதார் மையம் இயங்கி வருகிறது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை எப்போதும் பொதுமக்கள் நாளுக்கொன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்கின்றனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகர், திலாசுப்பேட்டை அதிக வணிக நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்ற சூழலில் தொழிலாளர் நலத்துறை கட்டிட வளாகத்தில் மிகப்பெரிய இலவம் பஞ்சு மரம் உள்ளது. இம்மரத்தில் ஆயிரக்கணக்கான இலவம் பஞ்சு காய்கள் காய்த்து வெடித்து காற்றில் இலவம் பஞ்சுகள் கடந்த 2 நாட்களாக பறந்து வருகின்றன. இப்பகுதியில் இயங்கி வரும் வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். காற்றில் பஞ்சு பரவுவதால் மக்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உடனடியாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள இலவம் பஞ்சு மரத்தில் இலவம் பஞ்சு காய்கள் காய்த்து வெடித்து பரவுவதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். தங்கள் ஊடகத்திலும் நாளிதழிலும் வழக்கறிஞரும் சமூக சேவகருமான உழவர்கரை தொகுதியை சார்ந்த திரு சசிபாலன் அவர்கள் தன் சொந்த செலவில் உழவர்கரை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று 12ஆம் வகுப்பு முடித்த பின் மாணவர்கள் படிப்பதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய துறைகள் எத்தனை உள்ளது என்பதை அறிவுறுத்தும்படி நோட்டீஸ் ஒன்றை அனைவருக்கும் வழங்கினார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது திருவள்ளுவரின் கூற்றாகும். இதேபோல் மாமனிதர்கள் பலரும் கல்வியின் சிறப்பை பற்றி நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றனர். கல்வியின் மகத்துவத்தை நாம் யாவரும் அறிந்ததே. ஆனால் சில காலமாக மாணவர்கள் தான் கற்க வேண்டிய கல்வியை, தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய துறையையும் தடுமாற்றம் அடைகின்றனர். ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இதில் மாணவர்கள் குறைந்துவிட்டால் தவறான எண்ணத்திற்கு செல்கின்றனர். இதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்காக வழக்கறிஞரும் சமூக சேவகருமான உழவர்கரை தொகுதியை சார்ந்த திரு சசிபாலன் அவர்கள் தன் சொந்த செலவில் உழவர்கரை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று 12ஆம் வகுப்பு முடித்த பின் மாணவர்கள் படிப்பதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய துறைகள் எத்தனை உள்ளது என்பதை அறிவுறுத்தும்படி நோட்டீஸ் ஒன்றை அவர்களுக்கு வழங்கினார். இதில் மாணவர்கள் மதிப்பெண் குறைந்து தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் இவ்வளவு துறைகள் உள்ளது எனவும் அந்த துறையில் நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் நாம் முன்னேறலாம் எனவும் கூறினார். அதை பெற்றுக்கொண்ட மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இவ்வளவு துறைகள் உள்ளதா என ஆச்சரியப்பட்டனர். மேலும் தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் இதில் ஏதேனும் ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் வெற்றி நிச்சயம் எனவும் அவர் தெரிவித்தார். இத்தனை துறைகள் உள்ளதா என அவர்களுக்கு தெரியப்படுத்திய வழக்கறிஞரும் சமூக சேவகருமான திரு சசிபாலன் அவர்களுக்கு அவர்கள் நன்றியினை தெரிவித்தனர். குற்றங்களை தடுக்க புதுச்சேரி போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமெண்டோ என்னும் சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது. அதன்படி சைபர் கமெண்டோ தேர்விற்கு அனைத்து மாநிலங்களிலிருந்து 1128 பேர் பரிந்துரைக்கப்பட்டனர். இதில் 346 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சென்னை IIT உள்ளிட்ட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் 6 மாத பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 10 பேர் பயிற்சி பெற்றனர். இந்த நிலையில் பயிற்சி முடித்து புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பயிற்சி முடித்த சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டம் ஒழுங்கு, காவல்துறையில் எதிர்கால நடவடிக்கைகள், காலி பணியிடங்களை நிரப்புவது, இரவு ரோந்தை அதிகரிப்பது, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப் பொருட்களை தடுப்பது, சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், போக்குவரத்து நெரிசலை குறைப்பது, காவல்துறைக்கு தேவையான கட்டிட வசதி உருவாக்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதனை உடனடியாக செய்வதற்கான காலக்கெடுக்குள் முடிக்க தீர்மானிக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதோடு அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும், தற்போது குற்றங்களை தடுக்க போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மகளிர் தின விழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்த போவதாக முன்னாள் MLA பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கடந்த 4 ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும், தற்போது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்த தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்த அவர், கடந்த சில காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று மக்கள் நினைப்பதாக
இருப்பதாகவும் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மகளிருக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நவீன மீன் மார்க்கெட் பணியை அனிபல் கென்னடி அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் துறைமுக இணைப்பு சாலை வழியாக உள்ள இடத்தில் பெண்கள் சாலையில் மீன் கடை வைத்து வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பைக்குகளில் வருபவர்கள் வாகனங்களை பார்க்கிங் செய்வதில்லை. பைக்குகளில் நின்றபடியே மீன்களை பேரம் பேசி வாங்குகின்றனர். இதற்கு தீர்வாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபல் கென்னடி அவர்கள் மீனவர்கள் கோரிக்கை ஏற்று மீன்வளத்துறை இடத்தில் மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு CITIIS மூலம் சுமார் 2.25 கோடி ரூபாய் செலவில் நவீன மீன் மார்க்கெட் பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் இணைந்து பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பணி 90% நிறைவடைந்த நிலையில் இன்று நகராட்சி ஆணையர் கந்தசாமியுடன் சென்று பணிகளை அனிபல் கென்னடி MLA அவர்கள் பார்வையிட்டார். உடன் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி புகழேந்தி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய்த்துறை அதிகாரி பிரபாகரன், CITIIS உதவி பொறியாளர் சோமசுந்தரம், இளநிலை பொறியாளர் ராஜேஸ்வரி, கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பை இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் அகாடமியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர்கள் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் பாஜக OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்துவான் பிரபு மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது. இதனையொட்டி அஜித் ரசிகர்கள் 20 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது.
திரையரங்கம் முன்பு ஒன்று கூடிய அஜித் தலைமை ரசிகர் மன்ற ரசிகர்கள் அஜித்தின் கட் அவுட் மற்றும் பேனருக்கு 20 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். தொடர்ந்து தியேட்டர் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டாடினர். இது குறித்து அஜித் ரசிகர்கள் கூறும்போது, நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித் நடித்த திரைப்படம் வெளியாகி இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. மற்ற நடிகர் போல் இல்லாமல் தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்வது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் இன்று வரை நாங்கள் அஜித் ரசிகராகவே தொடர்கின்றோம் என்று மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். மகாவீர் ஜெயந்தி விழா ஜெயின் சமூகத்தினர் மகாவீர் சிலையுடன் ஊர்வலம். மகாவீரரின் 2624வது ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் ஜெயின் சமூகத்தினர் மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு பாரதி வீதியில் அமைந்துள்ள ஜெயின் கோவில் துவங்கிய பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. பேரணியில் பங்கேற்ற ஜெயின் சமூகத்தினர் மகாவீர் போதித்த நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் தழைக்கும் என வலியுறுத்தினர். ஜெயந்தி விழாவை வரவேற்கும் வகையில் ஜெயின் சமூகத்தினரை பெண்கள் நடனமாடி கொண்டாடினர். பாவனர் நகரில் சேதமடைந்த 3 சிறு பாலங்களை 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், சிவசங்கரன் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராம மேட்டுவாய்க்கால் குறுக்கே பாவாணன் நகர் 3வது மற்றும் 4வது பிரதான சாலையிலும் மற்றும் ஜவஹர் நகர் பிரதான சாலையில் சேதமடைந்த 3 சிறு பாலங்களை ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தனர். இதில் பொதுப்பணி துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர்கள் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஷாம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு பெண் பாடகரின் நினைவாக புதுச்சேரியில் இசை நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. எடித் கியோவன்னா காசியன் எனும் இயற்பெயர் கொண்ட எடித் பியாப் ஒரு பிரெஞ்சு பெண் பாடகர். இவரது பிரெஞ்சு பாடல்கள் மிகவும் புகழ்மிக்கது. இதனை புதுச்சேரிக்கு கொண்டு வந்துள்ளார் பிரெஞ்சிந்திய கலைஞரான செவாலிய விருதாளர் ரகுநாத் மனே.
பிரெஞ்சு பாடலுக்கு ஏற்ப தமிழ் பாடலும் அதற்கேற்ப நடன நிகழ்ச்சியும் இவர் நாளை மாலை நடத்துகிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரகுநாத் மனே, பிரெஞ்சு பெண் பாடகராக எடித் பியாப்பின் பதம் பதம் என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. இந்த தலைப்பில் நாளை மாலை 1 மணி நேரம் வீணை, பாட்டு, நாட்டியம் ஆகியவை நடத்த இருப்பதாக கூறினார். வீணை கலைஞரான ரகுநாத் மனே வீணையை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் கேஸ் விருதுக்கு தமிழ் படங்கள் செல்வதில்லை, பன்முக கலைஞர்களை இணைத்து தரமான படத்தை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தனியார் பள்ளி ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்கள் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் பள்ளி சங்கங்களின் சம்மேளனமும் அரசு ஊழியர் சம்மேளனமும் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தியும் கல்வித்துறை மெத்தனமாக செயல்படுகிறது. இதனை கண்டித்து சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் ராமகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முனுசாமி, தனியார் பள்ளி சம்மேளன பொறுப்பாளர் கிறிஸ்டோபர் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். மணலிப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் 2025-26 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. மணலிப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் டாக்டர் ஜி. சேகர் அவர்கள் கொடியசைத்து பேரணியை துவங்கி வைத்தார். தலைமை ஆசிரியை திருமதி குப்பம்மாள் அவர்கள் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுடன் மாணவ மாணவியர்கள் அனைவரும் பேரணியில் பங்கு பெற்று அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் தரமான கல்வியுடன் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பதாகைகளுடன் முழக்கங்களுடன் பேரணி இனிதே நிறைவுற்றது. வாய் சுகாதார தினம் 2025 முன்னிட்டு மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலத்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் மற்றும் தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் இணைந்து பெரிய காலாப்பட்டு அமலா மேல்நிலைப் பள்ளியில் உலக வாய் சுகாதார தினம் 2025 முன்னிட்டு மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரிக்து பல் மற்றும் வாய் சுத்தம், பற்களில் ஏற்படும் நோய்கள் மற்றும் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் பற்றி மாணவ மாணவியர்களிடையே சிறப்புரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் மாணவ மாணவியர்களுக்கு பல் துலக்கும் முறைகள் செய்து காட்டினார். மாணவ மாணவியர்களுக்கு வினாவிடை போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் பல் துலக்கி மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துள்ள சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. அனைவரும் வாய் மற்றும் பல் சுத்தம் பற்றிய விழிப்புணர்வு வாசகங்களை அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
அரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை தெரு விரிவு பகுதியில் பழைய வடிகால் வாய்க்காலை ரூபாய் 26 லட்சம் மதிப்பில் மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி சுப்ராய பிள்ளை தெருவு விரிவு பகுதியில் அமைந்துள்ள பழைய செங்கல் சுவர் வடிகால் வாய்க்காலை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் மூலம் ரூபாய் 25,84,300 மதிப்பீட்டில் RCC வாய்க்காலாக மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 3 சக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 11 பயனாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் NR காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கணுவாப்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று 7ஆம் நாள் தொட்டிக்கார வீதி சார்பாக பாஞ்சாலி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகம் பகுதியான மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் இரவு திருக்கல்யாணம், அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் நிகழ்ச்சியானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு சேதராப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே சேதராப்பட்டு ஆலய அறங்காவல் குழு புருஷோத்தமன் ஏற்பாட்டில் சக நண்பர்கள் ஒன்றிணைந்து சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். மயிலம் திருத்தேர் விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு வழியாக சென்ற ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தை பெற்று சென்றனர். திருப்புவனை தொகுதியில் புதிதாக பொறுப்பேற்ற மேற்கு மாவட்ட NR காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆணைக்கிணங்க சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷின் ஒப்புதலோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவின் பரிந்துரையின் பேரில் திருப்புவனை தொகுதி NR காங்கிரஸ் கட்சியின் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்களை புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகள் அனைவரையும் நேரில் சென்று சந்தித்து பொன்னாடை போர்த்து பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் அணி மேற்கு மாவட்ட பொருளாளர் பெருமாள் என்கின்ற கலிய பெருமாள், திருப்புவனை தொகுதி இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ராஜேஷ் மற்றும் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் சம்பத் என்கின்ற குணசேகரன், மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி பிரசாத்,
தொகுதி இளைஞர் அணி இணை செயலாளர் இளமாறன் ஆகியோர் வாழ்த்து பெற்றனர். இவர்களுடன் மாநில பிரதிநிதிகள், மாநில இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொகுதி இளைஞர் அணி நிர்வாகிகள், தொகுதி தொண்டர் அணி நிர்வாகிகள் மற்றும் திருவண்டார்கோவில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 23ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய 23ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் இந்திர வாகனம், மயில் வாகனம், யானை வாகனம், ஆட்டுக்கடா வாகனம், காமதேனு வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக இரவு முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் உபயதாரர் பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பூஜைகளுக்காக வழிபாட்டினை ஆலய அர்ச்சகர் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார், மணிகண்டன் சிவாச்சாரியார் செய்திருந்தனர். வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி 23ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக பல்வேறு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. மேலும் முக்கிய நிகழ்வாக பங்குனி உத்திர நிகழ்வை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி தேர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் ஆதிலட்சுமி, தேனி ஜெயக்குமார், ஆன்மீக அன்பர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று வாழ்த்து கோஷமும் எழுப்பி தேரை இழுத்தனர். மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு ஆலயம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், தேர் கமிட்டி உறுப்பினர்கள், சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு, காவேரி நகர் மற்றும் பரசுராமபுரம் வாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் பூஜைக்கான வழிபாட்டினை ஆலய அர்ச்சகர் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார், மணிகண்டன் சிவாச்சாரியார் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தேங்காய்திட்டு பகுதியில் நடைபெற்ற கால்நடை மற்றும் கோழிகள் எழில் கண்காட்சியில் சிறந்த கால்நடைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை மற்றும் கோழிகள் எழில் கண்காட்சி மற்றும் பரிசளிப்பு விழா தேங்காய்திட்டு ஐயனார் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்வர் அனைவரையும் வரவேற்றார். தலைமை உரையாற்றி சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையை சீரமைக்க ரூபாய் 20 லட்சம் நிதி ஒதுக்கி உள்ளதாக, விரைவில் அதற்கான பணியினை தொடரும் எனவும் தெரிவித்தார். அவர் கால்நடை வளர்ப்பு, சினை ஊசி போடுவதற்கு நகர பகுதிகளில் கால்நடை மருத்துவமனைக்கு செல்வதற்கு மிகவும் சிரமப்படுவதாகவும், அதனால் இப்பகுதியிலேயே சினை ஊசி போட ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், அப்பகுதி மருத்துவமனைக்கு நிகராக கால்நடை மருத்துவரையும் மருந்தாளர்களையும் பணியமர்த்துமாறு இயக்குநரை கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த கால்நடைகளுக்கு ஆல் ஓவர் சாம்பியன் பரிசு மற்றும் முதல் 2-3 பரிசுகள், கோழிகளுக்கு முதல் 2-3 பரிசுகள் மற்றும் பங்கு பெற்ற அனைத்து கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. நிறைவாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இணை இயக்குனர் காந்திமதி நன்றி உரையாற்றினர். இந்த கண்காட்சியில் 200 மாடுகளும் 100 கோழிகளும் பங்கு பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.